அவதூறு பரப்ப ஒரு அவார்டு கொடுக்கணும்னா நம்ம திமுகவுக்கு கொடுக்கலாம். நேத்திக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சார். அந்த இணைப்பு விழாவில் எம்டி சேர் இருக்குன்னு ஒரு அஜெண்டாவை திமுக பரப்புறாங்க. இந்த மட்டமான அரசியலை கைவிட மாட்டீங்களா? இந்த கேவலமான அரசியலை மாத்திக்க மாட்டீங்களா? எதற்காக இந்த நெரேட்டிவ் செட் பண்றீங்க? தாவேக்காவோட பலம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றீங்களா? இல்ல விஜயபாஸ்கர்னா அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்றீங்களா? தாவேக்காவுடைய பலம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பலமான ஒரு கூட்டணியை தாவேக்கா அமைச்சிருக்குது. தாவேக்காவையும் திமுகவையும் எதிர்த்து நின்று 60,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால இணையும் பொழுது இன்னும் அசுர பலத்தோட தாவேக்கா மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் திமுக இன்னும் கேவலமான மட்டமான அரசியலை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. நூற்றுக்கணக்கான பஸ்ஸுலையும் கார்லையும் தன்னோட சொந்த தொகுதியிலேருந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இணைப்பு விழாவா விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த விழாவை நடத்தியிருக்கிறார். மொத்தம் 35,000 பேர் கலந்து கொண்ட இந்த விழாவிலேயே நாற்காலிகள் காலியாக இருக்கும். அப்போ இது பொய் புகைப்படமா, ஏஐ புகைப்படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது உண்மையான புகைப்படம். அந்த நிகழ்ச்சியில் நான் எடுத்த புகைப்படம் தான். மொத்தம் 35,000 பேர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அந்த 35,000 பேருக்கு மதிய உணர்வு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. அந்த உணவுக்கு சாப்பிட போனப்போ எடுத்த போட்டோவை தான் இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. பின்ன அதே இடத்துல வச்சா சாப்பிட முடியும்? அங்க உணவு போடுற இடத்துல தானே போய் சாப்பிட்டுட்டு வர முடியும். அவங்க சாப்பிட போனப்போ எடுத்த புகைப்படத்தை எடுத்து இவங்க பரப்புறாங்கன்னா இவங்க எவ்வளவு மட்டமான அரசியல் பண்றாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும்.